பேச ஆரம்பிக்கலாமா? வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமுதாய மக்களுக்காக நடத்தப்பட்ட இலவச ஆர்ஜே பயிற்சி பட்டறையின் சிறப்பு தொகுப்பு பகுதி 1. இந்த நிகழ்ச்சியில 5 நாட்கள் பயிற்சி பட்டறையில பங்கேற்று தங்களுடைய பேச்சு திறனை மெருகேற்றிக்கிட்ட பங்கேற்பாளர்கள் பேச அதை நாம கேட்க ஆரம்பிக்கலாமா? பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில முதல்ல புவியீர்ப்பு சக்தி பத்தி பேச வராங்க டிகேஎம் கல்லூரி மாணவி ஹரிணிஸ்ரீ. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஹரிஸ்ரீ. ஏன் நம்ம பூமியில் நடக்கிறோம்? பூமியில் என்ன சக்தி இருக்குது? இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. பூமியில் ஒரு புவியீர்ப்புன்ற ஒரு சக்தி இருக்குங்க. இது யார் கண்ணுக்கும் தெரியாதுங்க. அதுதாங்க நம்மளை பூமியில் நடக்க செய்யுது. ஒரு காந்தம் எப்படி ஒரு இரும்பு இழுக்குமோ அந்த மாதிரி புவியீர்ப்பு மனிதர்களை இந்த பூமியில் இழுத்து வச்சிருக்கு. இப்போ நான் காலையில் எழுஞ்சி விளையாட்டுத்தனமாக எங்கள் அம்மா கிட்ட திட்டுலாம் வாங்கிட்டு காலேஜுக்கு கிளம்பிட்டேங்க. கிளம்ப சொல்ல நான் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுறவங்க. ஒரு கல் வச்சுட்டு விளையாடிட்டே நான் போயிட்டு இருந்தேன். அந்த கல் கை தவறி திடீர்னு கீழே விழுந்துச்சு. எனக்கு ஒரு டவுட், ஏன் இது கீழே விழுந்துச்சு அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருந்துச்சுங்க. இதே மாதிரி நம்ம தலைவர் ஒருத்தருக்கும் நடந்திருக்கு. அவர் தான் நியூட்டன். அவர் ஒரு நாள் ஒரு ஆப்பிள் மரத்தடியில படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஆப்பிள் பழம் கீழே விழுந்திருக்கு. இதை பார்த்ததும் நியூட்டனுக்கும் ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு. ஏன் இந்த ஆப்பிள் பழம் கீழே விழுது, ஏன் மேலே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நியூட்டன் கண்டுபிடிச்சிருக்காரு, புவியீர்ப்பு சக்தி பூமியில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் பூமியில மக்கள் பூமியுடன் பூமியா நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி காந்தம் எப்படி ஒரு பொருளை நம்ம கிட்ட இழுக்குது. புவியீர்ப்பு சக்தி யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஆனா காந்தம் அப்படின்றத ஒண்ணு நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம் குழந்தையில இருந்தே. அந்த காந்தம் எப்படி ஒரு பொருளை இழுக்குதோ அந்த மாதிரிதான் புவியீர்ப்பு சக்தி நம்மளை இழுத்து வச்சிருக்கு. ஒரே துருவங்களோட காந்தம் ஒன்று சேராது, மற்ற துருவங்களோட தான் ஒன்று சேரும். இதெல்லாம் உண்மைதானுங்க. டெய்லி சயின்ஸ் அப்படின்றது நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே உண்மைதான். ஏரோப்ளைன் வானத்துல பறக்குது. இதை யார் கண்டுபிடிச்சாங்க? ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதுவும் சயின்ஸ் தானுங்க. அதே மாதிரி ட்ரெயின், இதுவும் ஒரு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. நம்ம டெய்லி சயின்ஸ்ல நிறைய யூஸ் பண்றோம். ஃபோனு, அப்புறம் ஹெட்செட்டு, இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம நிறைய சொல்லிட்டு போகலாம். வீட்லயே சரி பாருங்க, கேஸு, நீங்க செய்யற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இத்துடன் விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஹரிஸ்ரீ. டாடா, பாய் பாய். இது விஐடி பண்பலை 90.8. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா கல்வி பத்தி பேச வராங்க டிகேஎம் கல்லூரி மாணவி கீர்த்தனா. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்தனா. 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்டுவது மிக சிறந்தது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. கல்வினா எப்படிங்க? கல்வி நம்ம கற்றறிந்து மற்றவர்களுக்கு சொல்வதுதான் கல்வி. நம்ம மட்டும் கல்வி படிச்சு பயன்பெறுதை விட கல்வின்னா நம்ம படிச்சுட்டு பெரிய ஆள் ஆயிட்டோம் அதுமாரிலாம் இல்லாமல் நம்ம கிட்ட வரவங்கிட்ட நம்ம சொல்லித்தரலாம். நம்ம படிச்சுட்டு பெரிய நம்மனா பெரிய இது அதுமாரி எந்த இதுவும் காட்டாம கல்வினா எல்லாருக்கும் சமம்னு நம்ம கற்றுக் கொடுக்கலாங்க. கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. திருவள்ளுவர் ஏன் சொல்றாரு, எதற்கு சொல்றாருன்னா நம்ம அறிவு வளர்த்து மட்டும் இல்லாத மற்றவர்களுக்கும் அறிவு வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதாங்க கல்வி மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் அதுமாரி கொண்டுகிட்டு போகுங்க. கல்வியில் நம்ம படித்து நம்ம பெயர் வாங்கி நம்ம பட்டம் படித்து நம்ம பெற்றோர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். தன்னுடைய மகளும் கோல்டு மெடல் லிஸ்ட்ல வருவாளா அந்த ஆயிரக்கணக்கானத்தில், அதுதாங்க கல்வின்னு சொல்லுவாங்க. கல்வியிலே தாழ்ந்தவர்கள் எவருமே சொல்ல முடியாதுங்க. கல்வி என்பது மிகப்பெரிய சொத்து சொல்லுவாங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு சொல்லுவாங்க. கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம். நம்பிக்கை கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி என்றும் உன்னை கைவிடாது. நன்றி. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா பாலின சமத்துவம் பத்தி பேச வராங்க டிகேஎம் கல்லூரி மாணவி பேரருட்செல்வி. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே பேரருட்செல்வி. காலையில எங்க அம்மா பரபரப்பா எழுப்புனாங்க. 5 மணி ஆயிடுச்சு எந்திரி அப்படின்ட்டு. ஆனா எங்க அண்ணா பக்கத்து ரூம்ல 6 மணி வரைக்கும் தூங்குனாங்க. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா நானும் என்னோட ஒர்க் ஷாப்புக்கு கிளம்புனாங்க. பஸ்ல பார்த்தா ஒரே ரஷ். அங்க ஒரு பையன் அழுதுட்டு இருந்தான். என்னடா அழுதுட்டு இருக்கேன்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தா அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீ ஏன்டா பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்கே அப்படின்ட்டு. என்னை கேட்டவொன்னே எனக்கு ஒரு தாட் ஓடிட்டே இருந்துச்சு
மக்களே. பொண்ணுங்க தான் அழுணுமா, ஏன் பசங்களாம் அழக்கூடாதா? நான்லாம் யார் என்ன பண்ணாலும் அழுவ மாட்டேனே அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் மக்களே. பசங்க அழக்கூடாதுன்னு தொடங்கி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் பசங்க தான் இதை பண்ணணும், பொண்ணுங்க தான் இதை பண்ணக்கூடாதுன்ற விஷயம் இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் வருதுங்க. நமக்கு பிடிச்சி செய்கிற விஷயங்கள்ல ஒன்று தான் படிப்புங்க. அது கூட ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லாம் பசங்க தான் பண்ணணும், பொண்ணுங்க ஆர்ட்ஸ் தான் பண்ணணுன்ற சின்ன தாட் இன்ன வரைக்கும் சில பேர்கிட்ட இருந்துட்டு தாங்க வருது. அப்படியே ஒர்க் ஸ்டேஷனுக்கு ஜம்ப் அடிச்சோன்னா இந்த டாஸ்க்லாம் பசங்க தான் பண்ணணும், ஈஸியாக பண்ணிடுவாங்க, பொண்ணுங்க லேட் பண்ணுவாங்க அப்படின்ற தாட் இருந்துட்டு தான் வருது. இந்த விஷயங்கள்லாம் தாண்டி பொண்ணுங்க இன்ன வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சாதிச்சுட்டாங்க வராங்க. படிக்கவே கூடாது, அதையும் மீறி படித்ததால் மலாலா யூசஃபையை சுட்டாங்க. அதையும் மீறி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு பாகிஸ்தானில் ஒரு எஜுகேஷனல் ஆக்டிவிஸ்டாக இருக்கிறவங்க மலாலா யூசஃபை. இவங்கள நம்ம ரோல் மாடலாக எடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச துறையில் நம்ம சாதிச்சு காட்டும் மக்களை. நன்றி, வணக்கம். பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா உணவு பத்தி பேச வராங்க DKM கல்லூரி மாணவி யோகலட்சுமி. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8. நான் தான் உங்கள் ஆர்ஜே யோகலட்சுமி. சோறு சோறு சோறு, என்னங்க காலையில சோறு சொல்றேன்னு பாக்குறீங்களா? சோறு முக்கியம் தானே, பசி வந்தா பத்தும் பறந்து போகணும் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி வரும்போது சடனா எனக்கு பசி எடுத்துச்சு. என்னடா பண்றதுன்னு ஒன்றும் புரியாம பக்கத்துல இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடையில சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட், வேற லெவல் போங்க. என்னதான் நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டாலும் இதுதாண்டா விருந்து என்ற மாதிரி ஒரு மனசு நிம்மதி கிடைக்கும். அந்த மாதிரி பச்சை நிற ஆரஞ்சு கலந்த சட்னியை வச்சு அதுக்கு ஈடாக ஒரு மசாலா வடையை கொடுத்தாங்க பாருங்க, இந்த பிரியாணியை விட மிஞ்சிடுச்சு இந்த இட்லி. அந்த மாதிரி சம்மர் சீசனில் கூழ் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் குடிச்சிருக்கேன். அந்த கூழுக்கு சைடிஷாக மாங்காயில் உப்பு மிளகாய் தூள் போட்டு ஊற வச்சு கடிச்சு சாப்பிட்டா ஆஹா சொர்க்கம். என்னதான் பீஸா பர்கர் சாப்பிட்டாலும் அந்த பழைய கஞ்சி கூழுக்கு ஈடாகுமா? நம்ம ஊர் டூர் எல்லாம் போவோம், அங்கே ஒன்றா ஃபேமிலி எல்லாரும் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாம் நம்ம விஐடி கம்யூனிட்டி ரேடியோ இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களோட அனுபவங்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜே யோகலட்சுமி. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா அந்த நாள் ஞாபகங்கள் பத்தி பேச வராங்க அக்ஸிலியம் கல்லூரி மாணவி ஃபாசியா பர்வீன். கடந்த காலத்தை மாற்ற முடியாது, எதிர்காலம் இன்னும் உங்க கைகளில் தான் உள்ளது. இந்த கோட்டோட நான் எனக்கு பேச ஆரம்பிக்கிறேன். இது விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஃபாசியா. இப்போ நான் ஏன் இந்த ஒரு மேற்கொள்ள சொன்னேன்னா, ஓல்டன் டேஸ்க்கும் இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸ்க்கும் எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொல்றதே இந்த கம்யூனிகேஷன் தான். இப்போலாம் ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனே ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதுக்கான ரீசன் எல்லாருக்குமே தெரியும். இதோ நம்ம கையில வச்சு இப்போ நோண்டிட்டு இருக்கோமே, இந்த ஸ்மார்ட் போன் தான். இப்போலாம் வாழ்த்துறது கூட கங்க்ராச்சுலேஷன் சொல்றதோ நேரில் வந்து பார்த்து விஷ் பண்றதோ இல்ல, ஒரே ஒரு மெசேஜ், அதுவும் இமோஜில இப்படி 2 ஹார்ட் இல்ல கையை தட்டுற மாதிரி 2 கிளாப் அந்த மாதிரி இமோஜி போட்டு அனுப்பி விட்டுறாங்க. சரி, அது கூட விடுங்க. கிளாஸ்ல இப்போலாம் டீச்சரே ரோபோட்டா வருது, கேட்டா ஏஐயா. அந்த மாதிரி தான் கேரளால ஒரு ஸ்கூல்ல இந்தியாவுடைய ஏஐ டீச்சர் ரோபோட் ஐரிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போலாம் பேனா பேப்பர் எடுத்து இமோஷன்ஸோட லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போலாம் இன்ஸ்டாகிராமுக்கு என்ன போஸ்ட் போடலான்னு போட்டோ எடுத்துட்டு சுத்துறாங்க. இந்த மொபைல் போன்ல சமைக்கவும் சொல்லி தராங்க, சாப்பாடும் ஆர்டர் பண்றோம், ட்ரெஸ்ஸும் ஆர்டர் பண்றோம், போனும் பேசுறோம், படமும் பாக்குறாங்க. எப்பப்பா இன்னும் என்ன இல்ல. அதே மாதிரி ஓல்டன் டேஸ்லலாம் அவங்க வீட்டுக்கு வெளியே 4 மரம் வைப்பாங்க. இப்போலாம் எல்லாத்தையும் வெட்டிட்டு அந்த இடத்துல எப்படி பில்டிங்கா கட்டலாம் தான் யோசிக்கிறாங்க. இதனாலதான் நமக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ்லாம் வருது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு 2 சேர்ந்து வருது. இப்பெல்லாம் லைப்ரரின்ற ஒரு விஷயத்தையே இந்த காலத்துல மறந்துடுறாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம கையிலேயே இருக்கே. டிக்ஷனரி வேணும்னா கூகுள், புக்ஸ் படிக்கணும்னா அதுக்கு ஒரு 4 வெப்சைட் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு, சொல்லிட்டே போலாம். இந்த போன்லயே கொஞ்சம் இல்லாம கண்ணை திறந்து இந்த உலகத்தையும் பார்க்கணும். நமக்கு சிறந்த விஷயங்கள் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ நம்ம ஃபியூச்சர்ல எல்லாமே நல்லா தான் நடக்கணும்னா நம்ம தான் அதை உருவாக்கணும். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் டு விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ஃபாசியா. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா சுற்றுச்சூழல் பத்தி பேச வராங்க மெட்டுக்குளத்துல இருந்து விண்ணரசி. வணக்கம் வேலூர் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி FM 90.8. நான் உங்கள் ஆர்ஜே வினு. நான் இன்னைக்கு காலையில வெஜிடபிள் வாங்கலான்னு கடைக்கு போயிட்டு இருந்தேன். அப்பா ஒரு குட்டி பாப்பா ரோடு ஓரமா பள்ளத்தை நோண்டிட்டு மரக்கண்டு வச்சுட்டு இருந்தா. என்ன பாப்பா, ஸ்கூலுக்கு போகாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது அந்த பாப்பா சொன்னாங்க பாருங்க, அப்பா ஒரு நிமிஷம் என் உடம்பே சிலிச்சு போச்சு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஓரமாக வரும்போது ஒரு மரம் கூட இருக்காது. கொஞ்ச நேரம் நிழலா உக்காலான்னு பார்த்தா கூட ஒரு மரம் கூட இல்லை. சரி, அதனால தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு மரம் வச்சு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமேன்னு நினச்சிட்டு இருக்கேன். சூப்பர் பாப்பா, நானும் உன்ன மாதிரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உதவி செய்கிறேன். நானும் வீட்டில் என்னால் முடிஞ்ச எல்லாருக்கும் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறேன், ஓகேவா? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விஐடி FM 90.8 நேயர்களுக்கு நாமும் மரம் வளர்ப்போம், நிழல் தருவோம்.
பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா நட்பு பத்தி பேச வராங்க DKM கல்லூரி மாணவி பாலாம்பிகை. வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே பாலா. நண்பேண்டா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை நட்பு மட்டும்தாங்க மாறல. அது தொடர்ந்து உங்களுக்காக ஒரு பாட்டு. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கொட்டம் ஆட்டம் போட்டோமே. இந்த பாட்டு கேட்டோன்னே அனைவருக்கும் தன்னோட சிறு வயது நட்பில் சேர்ந்த ஒன்றாகத்தாங்க இருக்கும். நீங்கள் உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க மனதிலையும் விளையாட்டு பற்றி தாங்க கதையாக கூட இப்போ சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து நண்பர்கள் எல்லாம் கூட்டமாக தாங்க இருப்பாங்க. காலையில் வெளியே வந்தாங்கன்னா நைட்டில் சாப்பாட்டுக்கு மட்டும்தாங்க உள்ளே போவாங்க. என் ட்ரெஸ்ஸு எப்படி அவன் போடலாம் பிறந்தவங்ககிட்ட சண்டை போடுவாங்க. ஆனால் காலேஜுன்னு வந்துட்டா அந்த ஹாஸ்டலுக்குள்ளே என் சட்டையை போட்டுக்கிட்டா உன் சட்டையை கொடுறா அப்படின்னு மாற்றி போட்டிருப்பாங்க. அதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்படின்னு கேட்குற இவங்களை பற்றி என்ன சொல்ல, கை காசு இல்லை ஆனால் பசிக்குது சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்க போகலான்னு இழுத்துன்னு போகிறது வேறு யார் இருக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தாங்க. நீ இப்படித்தான் என்னை பற்றி ஜட்ஜ் பண்ணாமல் ஆனால் நீ பண்ணியிருக்க கூடாதுன்னு அப்படி மூஞ்சிக்கு நேராக சொல்கிற ஃப்ரெண்டு எத்தனை பேருக்கு கிடைப்பாருங்க. யார் கூட பழகினாலும் இவங்க இப்படித்தான் ஜட்ஜு பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்க இப்படி இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டுடான்னு சொல்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு யாருக்கு தாங்க வரும்? நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அண்ணன் அக்கா கூட தாங்க போவோம். ஆனால் திடீர்னு அக்காவோ அண்ணனோ திடீர்னு டான்ஸ் போய் ஆரம்பிச்சுட்டா என் மானமே போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நம்ம ஃப்ரெண்டு கூட தனியாக வந்துச்சுன்னா வச்சு நானும் தனியாக வந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. நம்ம ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சண்டை போடுவோம். ஏன் என்னை கேண்டீன் கூப்பிடல, ஏன் என்னை வீட்டுக்கு கூப்பிடல, வீட்டுக்கு போயிட்டு ஏன் என்னை ஃபோன் பண்ணல அப்படின்னு. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து எதுவுமே கிடையாது. அவங்கள எப்படி புரிஞ்சுப்பாங்க? அவங்க வீட்டுக்கு போனால் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இப்படி தான், அவள் போனால் போயிடுவா, சீக்கிரமாக போயிடுவான்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெரிய பஞ்சாயத்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா. இது மாமியார் மருக சண்டையை விட பெருசுங்க. தீர்க்கவே முடியாது. ஆஃபீஸில் போயிட்டா கேட்கவே முடியாது. டெய்லி பார்த்தவங்கள கூட முடியாது. ஸ்கூலில் பார்த்தா நான் மாதத்தில் ஒரு நாள் வந்து உங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாது விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு சபதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் பறந்து போயிடுங்க. ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா உடற்பயிற்சி பத்தி பேச வராரு அருணை பொறியியல் கல்லூரி மாணவர் ஆர்ஜே டேடி என்கிற விக்னேஷ். அனைவருக்கும் வணக்கம். ஸோ லைஃப்பில் எல்லோரும் பிஸியாக இருக்கிற டைமில் விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8 கேட்குற எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ லாஸ்ட் சண்டே மார்னிங் எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு காலையில் உங்கள் அப்பா எங்கடா போயிட்டாரு, கொஞ்சம் அவர் எங்கே இருக்காரு கொஞ்சம் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நானும் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கே இருக்காருன்னு பார்த்தா கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. அம்மா கூப்பிட்றாங்க, என்ன இவ்வளோ நேரம் இங்கே இருக்கீங்களே அப்படின்னா, நான் வரமாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதனால் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ இப்போ நீ எல்லாம் ஃபோன்லேயே முழுகிட்டு இருக்க, ஸோ என்னையாச்சும் அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே விடுடா. ஏன்னா ஃபோன்லேயே இருக்கிற காரணத்தினால நீங்கள் வெளியே யாருமே வரமாட்டிருக்கீங்க, முடிஞ்ச வரைக்கும் இங்கே ரியலில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரமாட்டேன்னு ரொம்ப போல்டாக சொல்லிட்டாரு. ஸோ இப்போ நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, சரி என்ன மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், மொபைல் கேம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா, அந்த வீடியோ கேம்ஸ் பற்றி தான் முக்கியமாக நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் ஆர்ஜே டேடி. வாங்க. கோவிட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாருக்கிட்டையும் அந்த மொபைல் ஃபோன் ஒன்று வந்துருச்சு. ஸோ முக்கியமாக இந்த ஆன்லைன் கிளாஸ்க்காக இந்த குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோனு நம்ம எடுத்து கொடுக்குறது. ஸோ இந்த கேமுக்காக ஃபோன் வாங்குறவங்க எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் முக்கியமான ஆள்னா என்னோட ஃப்ரெண்டுனே சொல்லலாம். 50,000 ரூபாய் இருந்துச்சு. 50,000 ரூபாய் வச்சு அவன் என்ன பண்ணானா, நானாக இருந்தால் கண்டிப்பாக லேப்டாப்னு ஒன்று வாங்கியிருப்பேன். நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு எதோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு 50,000 ரூபாய் காசை வச்சு மொபைல் ஃபோன் வாங்கிட்டான். ஸோ அதை யார்கிட்டையும் கொடுக்கவும் மாட்டான், யாரையும் தொடவும் விட மாட்டான். ஸோ ஏன்டா 50,000 ரூபாய் இவ்வளோ செலவு பண்ணனா, கேமிங்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஒரு 11 o'clock கிட்ட நைட்டு ஃபோன் பண்ணுறேன், என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டால், ஸோ கேம் விளையாடிட்டு இருக்கேன்டா, நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டான். மறுநாள் காலையில் சரி அவன் என்ன தான் பண்ணியிருக்கான்னு நான் சரி யூடியூப்ல எடுத்து போய் பார்த்தா, அவனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, சோஷியல் மீடியா ஃபேன்ஸ் இருக்காங்க. அவன் சொல்கிறது அப்படியே கேட்குறாங்க, அவனுக்கான அட்டென்ஷனை கொடுக்குறாங்க. ஸோ அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கள் அப்பா அன்றைக்கி சண்டே நான் போனதை வச்சு சொல்கிறேன், எங்கள் அப்பா சொன்னதை நான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓ இதனால தான் நம்மள மாதிரியும் சரி இந்த மாதிரி ஃபேன்ஸ் கேம்ஸ்க்காக அடிக்ட் ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த வெளியே வராமல் அவங்களோட நேரத்தை செலவழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இப்போ நான் அவனுக்கு மட்டும் இல்லை, அது சரி என்ன மாதிரி இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வெளியே போகாமல் இருக்கிறவங்களுக்கும் சரி உடம்பு ரொம்ப நம்மளுக்கு கஷ்டப்படும். சின்ன வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு உடம்பு ரொம்ப வலிக்கும். ஆனால் இதே நம்ம இந்த மொபைல் ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலையாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும். இப்போ நான் சொல்லும் போதே ஒரு சில பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபோன் வந்ததுக்கும் சரி ஃபோன் வரதுக்கு முன்னாடியும் சரி நம்மளோட உடம்பு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஃபோன் மூலிமா வீடியோ கேம்ஸ் அப்போ ப்ளே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா அது இல்லை, நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், அது ஒரு என்டர்டைன்மெண்ட். முடிஞ்ச வரைக்கும் இந்த வெளியே போய் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஷட்டில் கார் இருக்கட்டும், கபடி, இந்த ஏகப்பட்ட டர்ஃப்லாம் கூட வந்துருச்சு.
ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெளியே போய் உங்களோட உடம்பை ஆக்டிவாக பார்த்துக்குங்க, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ஸ்ட்ராங் படுத்திக்கங்க. ஸோ நானும் அதை தான் பண்ண போகிறேன். என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அவங்ககிட்ட சண்டே நான் காலையில் கிரிக்கெட் வந்துருவேன்டா, உங்களோட நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன்ற மாதிரி நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ என்னை போலேயே முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்களை மாற்றிக்க பாருங்கள். என்ன தான் ஃபோன் வந்தாலும் நம்ம லைஃப்னு ஒன்று இருக்குது, நம்மளோட பிசிக் அண்ட் மென்டாலிட்டியை நம்ம ஸ்ட்ராங் படுத்த கண்டிப்பாக நம்ம அதுக்காக மூவ் பண்ணி ஆகணும். நல்ல நாளில் உங்களை சந்திக்கிற வரையும் உங்களுடன் விடை பெறுகிறேன். ஆர்ஜே டேடி, டாடா. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா கல்லூரி நாட்கள் பத்தி பேச வராங்க டிகேஎம் கல்லூரி மாணவி யுவராணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8. நான் உங்கள் அஜய் யுவராணி. காலேஜ்னா என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, போரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ஜாலியாக தாங்க இருக்கும். என்னோட லைஃப்ல நான் நடந்தது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜுக்கு போகும்போது வந்து டீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் ஜாலியாக பேசினாங்க. வந்ததுமே ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போச்சு. ஸ்கூலில் வந்து நான் நினச்சேன் நம்ம போகணும், படிக்கணும், மேலே வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு போனேன். ஆனால் அங்கே போனதுமே என்னை அப்படியே எல்லாமே மாற்றிட்டாங்க. ஜாலியாகவே போகலாம், நீ ஏன் எத்தோடனே படிக்கிறதுக்கு போகிறீங்க, அப்படி ஜாலியாகவே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி போச்சு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஒருத்தர் ஆகிட்டாங்க. கிளாஸ் நடக்கும்போதே நாங்கள்லாம் வந்து லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து அட்டச்சுக்குன்னு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தான் போவோம். அதே சாக்கில் நாங்கள் வந்து படிச்சிடுவோம். எக்ஸாம் டைமில் லாஸ்ட் டைம் தான் படிப்போமே, ஃபஸ்ட் டைம் தான் படிக்கணும், ஃபஸ்ட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணிடணும்னு நினைப்போம். ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்கள் எடுத்து வச்சாலும் ஒருத்தர் எடுத்து வைக்கிற புக்கை கூட நாங்கள் எடுத்து மூடி வச்சிடுவோம் உள்ள. லாஸ்ட் டைமில் வந்து எல்லாரையும் வந்து நாங்கள் படிச்சுட்டு பாஸ் ஆகிடுவோம். அதான் காலேஜ் லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக போவோம். படிப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் லைஃப்பில் என்ஜாய்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி கம்யூனிட்டி ரேடியோ 90.8. நான் உங்கள் அஜய் யுவராணி. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா பயணம் பத்தி பேச வராங்க டிகேஎம் கல்லூரி மாணவி வித்யா. ஹாய், ஹலோ, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. ட்ராவல்னாலே நம்மளுக்கு பிடிச்ச விஷயந்தாங்க. இந்த உலகத்தில் பல விஷயங்களை பார்க்கவும் ரசிக்கவும் நாம் ட்ராவல் பண்ணுறோம். ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். சில பேர் பொழுதுபோக்குக்காக போவாங்க, சில பேர் கல்விக்காக போவாங்க, சில பேர் தனிமைக்காக ட்ராவல் பண்ணுவாங்க. இதனால பல விஷயங்களை கற்றுக்குறோம். மற்றவங்கெல்லாம் போகாத இடத்துக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டு போவாங்க. நாமளும் அதே டைப் தாங்க. சில பேர்லாம் ட்ரெயினில் போவாங்க, காரில் போவாங்க, பைக்கில் கூட போவாங்கங்க. எனக்கு பஸ்ஸில் போய் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு காற்று வாங்கிட்டு பழைய பாட்டு கேட்டுட்டு போவாங்க. அதில் வர ஃபீலே தண்ணி தாங்க. உங்களுக்கு எதில் போனால் ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். ட்ராவலை லவ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் எந்த இடத்துல பிடிச்சதுன்னு விஐடி கம்யூனிட்டி ரேடியோவோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே வித்யா. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா பேச வராங்க அக்ஸிலியம் கல்லூரி மாணவி ஸ்ரீலேகா. ஹாய் ஹலோ கைஸ், இது விஐடி பண்பலை 90.8 உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது. நான் உங்கள் ஆர்ஜஸ்டி. உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. காலையில நான் கிரீன் சர்க்கிள் கிட்ட வந்துட்டு இருக்கும்போது செம்ம டிராஃபிக்னாலே கடுப்பா தாங்க இருக்கும். நானும் கடுப்பா தாங்க உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ பக்கத்துல ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அதுல ஒரு குட்டி பாப்பா அவங்க அப்பா கூட அவ்வளோ ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் மைண்ட் செட்டே மாறிடுச்சுங்க. அப்போ அந்த பாப்பா என்னை பார்த்து சிரிக்கவும் செஞ்சாங்கங்க. அந்த சீன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கஜினி பட கிளைமேக்ஸ்ல சூர்யாவை பார்த்து அந்த சின்ன பொண்ணு ரோடு கிராஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல சூப்பரா மியூசிக் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ல நான் சூப்பர் பாசிட்டிவா மாறிட்டேன். அதே பாசிட்டிவிட்டியை இன்னைக்கு டே ஃபுல்லாவும் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்குது விஐடி பண்பலை 90.8. உங்ககிட்ட பேசிட்டு இருக்குது நான் உங்கள் அஜஸ்ரீ. பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில அடுத்ததா பாசம் பத்தி பேச வராங்க டிகேஎம் கல்லூரி மாணவி மோகன பிரியா. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை கழகம் 90.8. நான் எங்கள் வீட்டிலிருந்து வெளியே வரேன். அப்போ வந்து ஒரு விளையாட்டு விளையாட கொண்டிருந்தேன். அப்போ அது வந்து ஒரு குருவி கூட அது பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. 2 குருவி இருந்துச்சு. அந்த 2 குருவி வந்து அம்மா குழந்தை. பெரிய குருவி வந்து என்ன பண்ணிச்சு, குட்டி குருவிக்கு வந்து உணவை போய் எடுத்துகிட்டு வரதுக்கு போச்சு. உணவை எடுத்துகிட்டு வந்து அந்த குருவி கூட்டு அது பார்க்க சொல்லி இனிமையாக இருந்துச்சு. அந்த குருவியோட ஒளி வந்து காதல் கேட்கும்போது இனிமையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து அது மாதிரி இல்லை. பெரிய குருவி வந்து உணவு எடுத்து வந்து தினமும் கொடுக்கும். மறுநாள் தினமுமே அந்த உணவு வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதை பார்த்து நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம கூட அப்படி இருந்தது இல்லையா, ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம பகிர்ந்து இருப்போம். ஆனால் வீட்டில் வந்து அம்மா அப்பா வந்து நம்ம சாப்பாடெலாம் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடெலாம் நம்ம உணவு ஊட்டி விடுவாங்க. அதெல்லாம் குருவி பார்த்தோன்னே எனக்கு நம்மளுக்கு வந்து கண் வந்து கலங்கிச்சு. எனக்கு அந்த நேரத்தில் நம்மளும் சின்ன வயசில் இப்படி தான் அம்மா அப்பா வந்து நம்மளை ஊட்டியிருப்பாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து எங்கே பார்த்தாலுமே அந்த குருவிகள் வந்து 2 ஜோடியாகவே இருக்கும். எல்லா உணவுகளும் சாப்பிட்டு கொண்டு இருக்கும். நம்ம அதை பார்த்தோன்னா நம்ம அம்மா சின்ன வயசில் ஊட்டியிருப்பாங்களே, இப்போ நம்மளுக்கு ஊட்ட மாட்டாங்களே, ஊட்டினா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே வரும். ஆனால் விலங்குகளை பார்த்தீங்கன்னா ஒன்றாவே போவோம். போனாலும் ஒன்றா தான் போவோம், வந்தாலும் ஒன்றா தான் வரும். எங்கே போனாலும் ஒன்றா தான் உணவு தேடுறதுக்கும் வேறு எதுக்காக இருந்தாலுமே ஒன்றா தான் போவோம். ஆனால் நம்ம
இங்கே இருக்க வீட்டில் இருந்தோன்னா இப்போ எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் கூட அம்மா அப்பா வந்து நம்மளை தனியாக தான் வீட்டில் தான் போவாங்க, நம்மளை இட்டுன்னு போக மாட்டோம். ஆனால் இப்போ விலங்குலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அம்மாவாட்ட பிள்ளைங்களாட்ட ஒன்றாவே தான் போவாங்க, தனியாகவே பிரிஞ்சு ஒரு நாள் கூட போக மாட்டாங்க. நன்றி, வணக்கம். பேச ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியில? அடுத்ததா வேளாண்மை பத்தி பேச வராங்க ஆற்காடுல இருந்து ரஞ்சிதா. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. நான் உங்கள் ஆர்ஜே ரஞ்சிதா. மணப்பாற மாடு கட்டி மாய வரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு பசுந்தழைய போட்டு பாடு பாடு செல்லக்கண்ணு. இப்போ இந்த பாட்டுல இருந்து தெரிஞ்சிருக்கீங்களா எதை பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம்? விவசாயத்தை பத்தி தாங்க. இப்போ விவசாயம்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாமே சேர்ந்ததுதான். காய்கறி முதல் கொண்டு நெற்பயிர் முதல் கொண்டு எல்லாமே வந்து விவசாயம்ன்ற ஒரு டாபிக் தான் வரும். அதுலயே முக்கியமா இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தெரிஞ்சக்கூடியது என்னன்னா இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்துல எல்லாருமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். விவசாயத்துல இப்ப வந்து நம்ம ஒரு காய்கறி அறுவடை பத்தி தெரிஞ்சுக்கலாம். காய்கறி அறுவடை பத்தி தெரிஞ்சுக்கணும், முக்கியமா நம்ம வந்து விதை தேர்வு பண்ணணும். அந்த விதை தேர்வு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஓகே, விவசாயத்திலே வந்து இப்போ நம்ம நெற்பயிர் அறுவடை பத்தி பார்க்கலாம். இப்போ அந்த நெற்பயிரை நம்ம வைக்கிறோம்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அவேர்னஸ் வந்திருக்குங்க. அது என்னன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம வெளியே கொரோனா காலகட்டத்தில் வந்து நம்ம வெளியே போயிட்டு வரனா வந்து கை காலை வந்து ஒரு 4 முறை வந்து சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு இருப்போம். அதே போல வந்து காய்கறிகளையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்காக? எல்லாமே வந்து உடல் நலத்துக்காக தான். இந்த உடல் நலத்தை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா கெமிக்கல் இல்லாத ஒரு நல்ல பொருட்களை வந்து சாப்பிடணும் அப்படின்னு தான் இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க போனோம்னா நிறைய வந்து நம்மளுக்கு அரிசி வகைகள்ல நிறைய அரிசி வகைகள் வந்திருக்கு. இப்போ அந்த அரிசி வகையிலே வந்து இப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம். மாப்பிளை சம்பா அரிசி எதுக்கு எடுத்துக்கிறாங்க பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து உடம்புடைய அந்த நரம்புகள்லாம் வந்து புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. நிறைய வீக்கா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாப்பிளை சம்பா அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுவரை நேயர்கள் கேட்டது விஐடி பண்பலை 90.8ல பேச ஆரம்பிக்கலாமா கல்லூரி மாணவர்கள் மற்றும் சமுதாய மக்களுக்காக நடத்தப்பட்ட இலவச ஆர்ஜே பயிற்சி பட்டறையின் சிறப்பு தொகுப்பு பகுதி 1. இதோட தொடர்ச்சியை கேட்க விஐடி பண்பலை 90.8 கேட்டுட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.